ஸோ ஈவினிங் வந்து பசங்க கூட நானும் சேர்ந்து மேட்ச் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனல்ஸ்லையா நம்ம லாஸ்ட் டைமே வந்து ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டோம். ஸோ ஃபைனல்ஸ் வந்து இப்படி போகுது அப்படி போகுதுன்னு 2 பேருமே வந்து காம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஸோ நான் என் வேலையை முடிச்சு கடகடன்னு வச்சுட்டேன். ஸோ மறுநாளுக்கு வந்து மாவு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 நாளுக்கு வந்து எந்த வேலையுமே வந்து செய்யலை. ஸோ மாவு வந்து அந்தந்த மாவை வந்து அரைச்சி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுட்டேன். சைமல்டேனியஸாக பாத்திரமும் வந்து கழுவி எல்லாமே வந்து ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நைட்டு டிஃபனுக்கு வந்து கோதுமை தோசையே வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வச்சு கார சட்னி மாதிரி பண்ணிட்டேன். காஞ்ச மிளகா வச்சு தேங்காய் சட்னி மாதிரி பண்ணிவிட்டு கோதுமை தோசை தாங்க ஒன்று ஊற்றிருந்தேன். ஸோ கோதுமை தோசை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ எத்தனை வேலைக்கு தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது, வெளியே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்ததை வச்சு செஞ்சுட்டேங்க. ஸோ அன்றைக்கி நாள் புறாவே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ஸோ மறுநாள் காலையில் தாங்க ஸ்நாக்ஸ்க்கு வந்து வேர்க்கடலை வந்து பண்ணிட்டேன். புதினா சட்னி மாவு வந்து புளிக்கல, லேட்டாக அரைச்சதுனால ஏசியும் வந்து போடும் இல்லைங்களா வீட்டில், அதனால் புளிக்கலங்காட்டும் ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி எப்படியோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சுங்க.